பிக் பாஸ் சீசன் 9 தமிழ் வெற்றிகரமாக நடந்து முடிந்திருக்கிறது. பிக் பாஸ் சீசன் 9 தமிழுடைய வின்னராக திவ்யா கணேஷ் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க. ஸோ திவ்யா கணேஷ் இந்த பிக் பாஸ் சீசன் 9 தமிழுடைய கோப்பையை ஜெயிச்சாங்க அப்படின்றத விட கிட்டத்தட்ட 30 லட்சம் ரூபாய் செலவு பண்ணி அந்த கோப்பையை வாங்கினாங்க அப்படின்னு சொன்னால் சரியாக இருக்கும். நிறைய வித்தியாசமான விஷயங்கள் இந்த பிக் பாஸ் சீசன் 9 தமிழில் தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்குது. அந்த வரிசையில் உங்கள் எல்லாருக்குமே தெரியும், பிக் பாஸ் முடிஞ்சதும் அங்கே அன்று இரவு பார்ட்டி அப்படின்னு ஒன்று நடக்கும். அந்த பார்ட்டியில் பலதரப்பட்ட சம்பவங்கள் நடந்திருக்கு. அந்த சம்பவத்தை பண்ணது யாருன்னா நம்மளுடைய பிக் பாஸ், அதாவது பிக் பாஸ் வாய்ஸ் கொடுக்கக்கூடிய ஷாஷோ அவர்கள் அந்த பார்ட்டியில் கலந்து கொண்டு பல தரமான சம்பவங்களை பண்ணியிருக்காரு. இதுவரைக்கும் நடந்த பிக் பாஸ்களிலேயே ஒரு தடவை கூட பிக் பாஸுக்கு வாய்ஸாக இருந்த ஷாஷோ அவர்கள் வந்து பங்கு பெற்றதில்லை. அப்படியே பங்கு பெற்றா கூட கண்டஸ்டன்ஸோட டைரக்டாக கம்யூனிகேஷன் அப்படிங்கிறத வச்சதில்லை. ஏன்னா சேனல் அதற்கு அலோவ் பண்ணதில்லை. இப்போது பிக் பாஸ்ன்றது முடியுது அப்படின்னா முடியும் போது உங்களிடமிருந்து நான் விடை பெறுகிறேன், அடுத்த வருஷம் தான் பிக் பாஸ் வாய்ஸை கேட்க முடியும் அப்படின்னு சொல்லி ரொம்ப சீக்ரெட்டாக வச்சுருந்தாங்க. ஆனால் விஜய் சேதுபதி அவர்கள் ஹோஸ்டாக வந்ததுக்கப்புறம் பல விஷயங்கள் தலைகீழாக நடக்க ஆரம்பிச்சிருக்கு. முதல்ல ஒரு ஃபோட்டோ நம்மளால் பார்க்க முடிஞ்சது. அந்த ஃபோட்டோவில் பிக் பாஸ் வீட்டுக்கு வெளியில் பிக் பாஸ் வாய்ஸ் கொடுக்கக்கூடிய ஷாஷோ ஒரு டெக்னிக்கல் டீமை சார்ந்த ஒரு நபரோட போஸ்ட் கொடுத்துருப்பாரு. சரி, டெக்னிக்கல் டீமில் இருக்கக்கூடிய எல்லாரையுமே அவருக்கு தெரியும், அதனால் அவங்களோட சேர்ந்த ஒரு ஃபோட்டோ எடுக்கிறது கூட நமக்கு பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கும்போது பிக் பாஸ் சீசன் 9 தமிழுடைய கண்டஸ்டண்ட்டான ரம்யா ஜோவோட சேர்ந்து ஃபோட்டோ எடுத்து வச்சிருக்கிறாரு மனுஷன். இந்த கண்டஸ்டன்ட்ஸ் எல்லாருக்குமே பிக் பாஸ் வாய்ஸை நம்ம எப்போ கேட்போம், இந்த சீசன் முடிஞ்சிருச்சு, இதுக்கப்புறம் அவரோட வாய்ஸை நம்ம கேட்க மாட்டோமே, இதுக்கப்புறம் நம்மளுடைய பட ப்ரொமோஷன் அப்படி இப்படின்னு ஏதாவது ஒரு காரணத்துக்காக பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே போகும்போது தானே அந்த வாய்ஸை கேட்போம் அப்படின்னு எல்லாருமே ரொம்ப ஏக்கத்தோடு இருப்பாங்க. அவ்வளோலாம் நீங்கள் ஏங்க வேண்டிய அவசியம் இல்லைடா. அங்கே ஷோவை முடித்து சுவிட்சை ஆஃப் பண்ண அடுத்த நிமிஷம் நான் கெட்டப்பை மாற்றிட்டு உங்கள் எல்லாருக்கிட்டையும் வந்து பேசுகிறேன் பாடுறா அப்படின்ற மாதிரி மனுஷன் காஸ்டியூமை மாற்றிட்டு இருக்கிற எல்லாரு கூடயும் வந்து பேசுகிறாரு அப்படின்னா, ஓ நீ தான் அந்த 100 நாள் எங்களுக்கு வாய்ஸ் கொடுத்துக்கிட்டு இருந்தியா, யாரா அவன் டம்மியாக இருக்கான் அப்படின்ற மாதிரி கண்டஸ்டன்ட்ஸ் எல்லாருமே பார்ப்பாங்களா மாட்டாங்களா? அந்த பிக் பாஸ் வாய்ஸ்ன்றதுக்குன்னே ஒரு தனி வசீகரம் இருக்குது. மக்களும் சரி கண்டஸ்டன்ஸும் சரி அந்த பிக் பாஸ் வாய்ஸை கேட்கும்போது அப்படி இருக்கும். ஸோ அந்த வாய்ஸு ரொம்ப எளிதில் ஒரு பார்ட்டியில் அங்கே சகஜமாக வந்து பேசிக்கிட்டு இருக்கு அப்படின்றப்போ அது வந்து இந்த குவாலிட்டி ஆஃப் த ஷோ, அந்த குவாலிட்டி ஆஃப் த வாய்ஸை குறைக்கிற மாதிரி இருக்குமா இருக்காதா? முன்னாடியெல்லாம் ப்ரோட்டோகால் இருந்துச்சு, அவர் வந்து யாருக்கிட்டையும் பேசக்கூடாது பழகக்கூடாது, அது சீக்ரெட்டாக இருந்துக்கிட்டு இருந்துச்சு. நிறைய பேருக்கு இவர் தான் அந்த பிக் பாஸ்ன்னு கூட தெரியாமல் இருந்துச்சு. ஆனால் விஜய் சேதுபதி அவர்கள் வந்ததுக்கு பிறகு நிறைய விஷயம் வந்து வித்தியாசமாக நடக்க ஆரம்பிச்சிருச்சு. 9 சீசன்களாக இந்த பிக் பாஸ் ஷோவில் வாய்ஸ் கொடுத்துட்டு இருந்த ஷாஷோ நம்மளால் எவ்வளோ பேர் பிரபலமாக இருக்காங்க. இந்த சாண்டியாக இருக்கட்டும், கவினா இருக்கட்டும், ஹரிஷ் கல்யாணா இருக்கட்டும், இது மாதிரி மிகப்பெரிய அளவில் ஆக்டர்ஸாக வந்திருக்காங்க, காமெடியன்ஸாக மாறி இருக்காங்க. பல பேருக்கு சினிமா வாய்ப்புகள்லாம் கிடைச்சி அவன் டாப்பில் போய்கிட்டு இருக்கான். ஆனால் இவங்களெல்லாம் தூக்கி விட்ட இவங்கெல்லாம் வந்து ஒரு பெரிய ஆளாக வருவதற்கு முக்கிய காரணமாக இருந்த நமக்கு போதுமான ரெகக்னிஷன் கிடைக்கலையே, நம்மளும் என்னென்னமோ பண்ணி பார்க்குறோம் ஒன்றுமே நடக்கலையே அப்படின்னு ஷாஷோ வந்து களத்தில் குதிச்சிருக்காரோ அப்படின்ற மாதிரி தோணுது. எனக்கு என்னவோ அடுத்த சீசன் ஷாஷோ வந்து பிக் பாஸ் சீசன் 10 போட்டியாளராக வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ஏன்னா இதே அமித் கர்நாடகாவில் நடந்த பிக் பாஸில் வாய்ஸ் கொடுத்துட்டு இருந்த மனுஷன் தான், அவர் தமிழ் பிக் பாஸில் போட்டியாளராக வந்தார் அப்படிங்கிறது தான் வரலாறு. அதே மாதிரி இவரும் அடுத்த சீசனு கண்டஸ்டண்ட்டாக வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ஏன்னா 8 சீசன்களாக 9 சீசன்களாக வாய்ஸை மட்டும் கொடுத்துக்கிட்டு இருந்துட்டு ஸோ நம்ம அதுக்கு மேலே எதுவுமே பண்ணல, நம்மளை யாருக்குமே தெரில, நம்ம வாய்ஸ்க்காக மட்டும்தான் நம்மளை வச்சுருக்காங்க அப்படின்ற அந்த ஒரு ஏக்கம் அவருக்கு வந்துருச்சா அப்படின்றது தெரில. ஸோ முதல் முறையாக பார்ட்டிக்கெல்லாம் வந்து ஃபோட்டோஸ்லாம் வெளியில் வந்து கண்டஸ்டன்ஸ் கிட்டலாம் அவர் பேசுகிற மாதிரியான வீடியோஸு ஃபோட்டோஸு இதெல்லாமே சர்க்குலேட் ஆக ஆரம்பிச்சிருக்கு. அவரும் ஆண் தானே, அவருக்கும் அச்சம் மடம் நாணம் பயிர்ப்பு இதெல்லாம் இருக்கத்தானே செய்யும். நம்மளால் இருக்கிறவெல்லாம் முன்னேறி போகிறான், ஆனால் நம்ம மட்டும் வாய்ஸ் கொடுத்துக்கிட்டு இந்த வீட்டுக்குள்ளே 100 நாட்கள் உட்காந்துக்கிட்டு இருக்கமே அப்படிங்கிற எண்ணம் அவருக்கு வந்திருந்திருக்கலாம். கமலஹாசன் அவர்கள் இருந்தப்போ இந்த பிக் பாஸ் வாய்ஸ் கொடுக்கக்கூடிய ஷாஷோவுக்கு ஏகப்பட்ட ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருந்துச்சு. ஸோ அவரால் வந்து புரோட்டோகாலை மீறி ஒரு சில விஷயங்கள் செய்ய முடியாமல் இருந்துச்சு. ஆனால் விஜய் சேதுபதி அவர்கள் வந்ததுக்கு அப்புறம் விஜய் சேதுபதி அவர்களுக்கும் ஷாஷோவுக்குமே ஒரு நல்ல நட்பு அப்படின்றது இருக்குது
அப்படின்னு நமக்கு வந்து தெரிய வருது. ஒரு எவிக்ஷனை கூட ஷாஷோ மற்றும் விஜய் சேதுபதி அவர்கள் 2 பேரும் பேசி பண்ணாங்க அப்படின்ற தகவல் நமக்கு அப்பயே கிடச்சி நம்ம அப்பயே சொன்னோம். இதே பிக் பாஸுக்கு வாய்ஸ் கொடுக்கக்கூடிய ஷாஷோவும் விஜேஎஸும் ஃபோனில் பேசி ஒரு பெரிய விக்கெட்டை பலி கொடுக்கணும் இந்த பர்டிகுலர் வீக் அப்படின்னு சொல்லி பிரஜனை வந்து தூக்கி இருப்பாங்க. ஸோ இதெல்லாம் வந்து டிஸ்கஸ் பட்டிருந்திருக்கு. விஜய் சேதுபதி அவர்களுக்கும் இவருக்கும் நடுவில் ஒரு நல்ல பாண்டிங் இருக்குது. ஸோ அப்படின்றப்போ அதெல்லாம் பிரேக் பண்ணி வாய்ஸ் கொடுக்குறவங்க வாய்ஸ் கொடுத்துட்டே தான் இருக்கணுமா? நீங்கள் போங்க சார், ஜாலியாக ஃபன் பண்ணுங்க சார், போய் கண்டஸ்டண்ட்டோட பேசுங்க, பார்ட்டியில் கலந்துங்க, உங்களுக்கு நாங்கள் வந்து அந்த ஃப்ரீடம் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனால் இது மிகப்பெரிய அளவில் இவர் வெளியில் வந்தார், இவர் சகஜமாக எல்லாருக்கிட்டையும் பழகுறாரு அப்படின்னா அந்த க்யூரியாசிட்டி குறைய ஆரம்பிச்சிடாதா? இவன் தான் ஏன் பிக் பாஸு இந்த வாய்ஸ் கொடுக்குறான், வந்து பார்ட்டியில் கலந்துக்கிறான் அப்படின்றப்போ அடுத்த சீசனில் வந்து உள்ளே வரக்கூடிய கண்டஸ்டன்ஸு எண்ட் ஆஃப் த டே அந்த பர்டிகுலர் வாய்ஸை எப்படி மதிப்பானுங்க? 100 நாள் முடிஞ்ச கையோட இந்த ஆளும் பார்ட்டிக்கு வந்துடுவான், அப்புறம் எதுக்கு இந்த ஆளும் நம்ம மதிச்சுக்கிட்டு? ஸோ இவன் நம்மளை மாதிரி தான் அவரும் அப்படின்ற அந்த ஒரு விஷயம் வந்து யோசிக்க ஆரம்பிச்சிட்டான் அடுத்து வரக்கூடிய கண்டஸ்டன்ஸ்னால் நிறைய ரூல் பிரேக் நடக்கும். ஸோ இதை விட இந்த சீசன் 9 நடந்த விஷயத்தை விட அதிகமான விஷயங்கள் நடக்கும். பார்வதி கமருதீன்லாம் பல இடங்களில் ரூல் பிரேக் பண்ணியிருக்காங்க. அதுக்கு முக்கிய காரணம் பிக் பாஸை ஒரு ஆளாக கூட மதிக்கலை அப்படிங்கிறது தான். ஸோ அடுத்து வரக்கூடிய சீசன்களில் வரக்கூடிய கண்டஸ்டன்ஸும் எல்லை மீறி நடந்துக்குவதற்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் ஒரு சில விஷயங்களை நம்ம வந்து சீக்ரெட்டாக மறைமுகமாக கண்ணில் காட்டாமல் வைத்திருப்பது நல்லது. இந்த ஷோவுடைய பேஸே அதுதான். ஸோ அந்த வாய்ஸ் தான் அந்த ஷோவே. அப்போ அப்படி இருக்கும்போது இது மாதிரி எல்லை மீறி ஒரு வெளியில் வந்து பார்ட்டி அட்டன் பண்ணுறது, கண்டஸ்டன்ஸோட சகஜமாக பேசி ஃபோட்டோ எடுத்துக்கிறது, ஸோ இது மாதிரியான விஷயங்களை பண்ணும்போது கண்டிப்பாக இந்த ஷோவில் வந்து அது கண்டிப்பாக மிகப்பெரிய அளவில் இம்பேக்ட் பண்ணும் அப்படின்றது தான் நம்ம வைக்கக்கூடிய கருத்து. மற்ற சீசன்களுக்கும் இந்த சீசனுக்கும் இருக்கக்கூடிய மிகப்பெரிய வித்தியாசமாக நான் பார்க்குறது என்ன அப்படின்னா, 2 பேருக்கு ஒரே எபிசோடில் ரெட் கார்டை கொடுத்து வெளியில் அனுப்புகிறாங்க. அப்படி அனுப்பப்பட்ட நபர்களை திரும்ப ஃபினாலே மேடைக்கு கூப்பிட்டு அவங்களுக்கான ஒரு ப்ராப்பர் சென்ட் ஆஃபை கொடுத்து அமைச்சதுக்காக நம்ம விஜய் சேதுபதி அவர்களுக்கும் பிக் பாஸுக்கும் அட் த சேம் டைம் இந்த சேனலுக்கும் கண்டிப்பாக நம்ம ஒரு அப்ரிசியேஷனை கொடுத்தே ஆகணும். ஏன்னா கமலஹாசன் அவர்கள் இருந்த வரைக்கும் அவருடைய ஈகோ அதுக்கு அலோவ் பண்ணலை. பிரதீப் ஆண்டனியை கடைசி வரைக்கும் வரவிடாமல் அவர் பார்த்துக்கிட்டாரு. அதற்கான பலனையும் கமலஹாசன் அவர்கள் அனுபவிச்சார். அதுக்கப்புறம் பிக் பாஸ்க்குள்ளேயே கமலஹாசன் அவர்கள் இல்லை, பிக் பாஸை விட்டு போயிட்டாரு. ஸோ அந்த தவிர விஜய் சேதுபதி அவர்கள் பண்ணலை. ஸோ இவங்க எல்லாருமே இன்னொரு 2வது வாய்ப்பை கமருதீனுக்கும் பார்வதிக்கும் கொடுத்து ஒரு ஹாப்பி எண்டிங்கை கொடுத்துருக்காங்க. அதுக்கு அவங்களுக்கு ஒரு அப்ரிசியேஷனை பண்ணி தான் ஆகணும். பட் இந்த பிக் பாஸ் வாய்ஸ் கொடுக்கக்கூடிய நபரை பார்ட்டி பொது இடங்களில் கண்டஸ்டன்ஸோட சகஜமாக பழக விடுறது அந்த வாய்ஸ் மேலே இருக்கக்கூடிய அந்த ஒரு இம்ப்ரெஷனை கண்டிப்பாக அது குறைக்கும். அடுத்து வரக்கூடிய கண்டஸ்டன்ஸ் வந்து மிகப்பெரிய அளவில் பிக் பாஸ்ன்ற வாய்ஸை பெருசாக மதிக்க மாட்டாங்க அப்படின்றது தான் நம்ம வந்து சொல்லக்கூடிய விஷயமா இருக்குது. சரி, மக்களாகிய நீங்கள் பிக் பாஸு பேசி முடித்த கையோட காஸ்டியூம் எல்லாம் மாற்றிட்டு பார்ட்டியில் வந்து கலந்துக்கிட்டு கண்டஸ்டன்ஸோட சகஜமாக ஃபோட்டோ எடுக்கிறது, சகஜமாக பேசுறது, பழகிறது, இதெல்லாம் சரியா அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் எக்ஸ்க்ளூசிவ் பிக் பாஸ் அப்டேட்ஸுக்கு மிஸ்டர் செய்யோன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். See you in the next video. Bye bye.